வணக்கம். இன்று பொய் சொல்வது ஒரு திறமையாக கருதப்படுது. வாயுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும் சொல்லுவாங்க. அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லப்படுது. அதாவது நம்முடைய இருப்பை நாம் ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான்னு கூவிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் யாரா அது சும்மா நையிங்கிறது அப்படின்னாவது நம்மளை கவனிப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, பலரும் ஏதாவது ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு, ஒரு அடையாளத்தை சுமந்துக்கிட்டு, நான்னு கத்திக்கிட்டே இருக்கோம். அது பொய் ரொம்ப எளிதில் எடுபடும். ஏன்னா, நம்ம உண்மையாக கவனித்து பார்த்தா நம்ம பலருக்கும் எந்த விதமான திறமையோ, அடையாளமோ, சிறப்பு தகுதிகளோ கிடையாது. எல்லாருமே சாதாரண மனிதர்கள் தான். அதனால் யாரும் நம்மளை கவனிக்க மாட்டாங்க. இப்போ ஏதாவது வித்தியாசமாக பண்ணோம்னா, ஏதாவது மற்றவருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில், ஆர்வத்தை தூண்டும் வகையில், சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும் வகையில் ஏதாவது செஞ்சோன்னா மற்றவங்க கவனிப்பாங்க இல்லையா? மற்றவங்க கவனித்தாலே போதும். 100 பேர் கவனித்தாங்கன்னா அதில் 5 பேர் நம்ம மேலே ஆர்வம் காட்டுவார்கள். அதில் 2 பேர் நமக்கு தேர்னா கூட போதும். இப்படி ஒரு சின்ன கூட்டத்தை திரட்டினோம்னா நாம் ஒரு பிரபலம் ஆகிடலாம், புகழ் பெற்றலாம். அப்புறம் அந்த புகழை வச்சு வெகு விரைவில் ஏதாவது சம்பாதிச்சு அப்படியே செட்டில் ஆகிடலாம். அதுக்கப்புறம் நம்மளை பற்றி யார் என்ன பேசினா நம்மளுக்கு என்ன, இல்லையா? சமீபத்தில் செய்தி கேள்விப்பட்டேன். இப்போது இன்ஸ்டாலெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரொம்ப பிரபலமாக இருக்காங்களே, அந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயர்ஸுக்கு ஏதோ ஒரு தீபாவளி சமயத்தில் ஒரு நிறுவனம் அணுகி அவங்கள ஒரு ப்ரொமோ பண்ண கொடுக்க சொல்லியிருக்காங்க. இவங்களும் ப்ரொமோ பண்ணி அதுக்கு பணத்தை வாங்கிட்டு அந்த பட்டாசுகளுக்காக விளம்பரம் தந்திருக்காங்க. இவங்களும் நிறைய அந்த கம்பெனிக்கு அவங்க ப்ரொமோவுக்கு வாங்கின பணத்தை காட்டிலும் அதிக பணத்துக்கு பட்டாசு ஆர்டர் போட்டிருக்காங்க. தீபாவளிக்கு முன்னாடி இந்த இணையதளம் காணாமல் போச்சு. அந்த கம்பெனி என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ இதுதான் இன்றைய உலகம். ஏன்னா அந்த இன்ஸ்டா ப்ராப்ளம் எப்படி பிரபலம் ஆகிருப்பார்? ஏதோ ஒன்று, அதாவது ஒருவர் பிரபலம் ஆகிறார் அப்படின்னா முழுக்க பொய்யை அடிப்படையாக வைத்து யாருமே வாழவே முடியாது. பொய்க்கும் ஒரு உண்மை அடிநாதமாக இருக்கணும். உண்மைக்கு மேலே லைட்டாக வேஷம் போட்டு தான் பொய்யை வெளிப்படுத்த முடியும். முழுக்க பொய்யை யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போது அந்த ஏற்கனவே அவர் எதையாவது போட்டு அதுக்கெல்லாம் ஆர்வத்தை ஈர்த்து அதன் அடிப்படையில் அவர் பிரபலமாகியிருப்பார். ஸோ தொடர்ந்து அவர் காணொலியை வெளியிட்டே வந்துக்கிட்டே இருப்பார். ஒரு நம்பகத்தன்மை உருவாகி இருக்கும். அதன் அடிப்படையில் அந்த விளம்பரமும் வெளியிடுறாரு. அந்த விளம்பரத்தையும் நம்பியிருப்பாங்க. இப்போது அவர் 100 உண்மைகள் சொல்லியிருக்கலாம். 101வது உண்மை பொய்ன்னு சொல்ல முடியாது. அவர் உண்மைன்னு நம்பி தான் அவர் பண்ணியிருக்காரு. அது உண்மையற்றதாக போய்விட்டது. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு இல்லையா? இதுதான் வாழ்க்கை. நம்ம அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம குறுகிய கண்ணோட்டத்திலேயே பார்க்குறோம். வாழ்க்கை என்பது 80 வயசுகள், இன்னும் எதிர்காலத்தில் 120 வயசு வரைக்கும் வாழ வேண்டியது. நாம் இந்த வாரம் என்ன செய்கிறது, அடுத்த மாதம் என்ன செய்கிறது, இவ்வளோதான் யோசிக்கிறோம். இன்னும் 10 வருஷம் கழித்து என்ன ஆகுங்கிற ஒரு சிந்தனையே நமக்கு கிடையாது. அப்போது இப்போதைக்கு எப்படியா சமாளிக்கணும்னா ஏதாவது பொய் சொல்லி சமாளித்தா யார் கண்டுக்க போகிறா? அப்படி தான் இவ்வளோ நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கிட்டு இருக்கு. தொழில்நுட்பம் வந்ததுக்கப்புறம் யாரோ எப்போவோ சொன்ன பொய்களை எல்லாம் இன்றைக்கி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நரம்பில்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு சாமர்த்தியம் மிக்கவர்கள் பார்த்திங்கன்னா நேரில் ஒரு தனி மனிதரிடம் ஒரு மாதிரி பேசுவாங்க, கூட்டத்தில் ஒரு மாதிரி பேசுவாங்க. எப்படி அவங்கள போய் கேட்க முடியும்? அவங்க சக்தி மிக்கவர்கள், அதிகாரம் மிக்கவர்கள்னால் நீங்கள் என்ன அன்றைக்கி எங்கிட்ட ஒன்று சொன்னீங்க, இன்றைக்கி கூட்டத்தில் வேறு ஒன்று சொல்கிறீங்கன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் கூட சொல்ல மாட்டாங்க. ஏழை சொல் அம்பலத்தில் ஏறாது.
அதுக்கு தான் எல்லாருமே அதிகாரத்த தேடிட்டு இருக்காங்க. பொய் சொல்வதற்கு காரணம் என்ன? பொய் சொல்லி எப்படியாவது கூட்டம் சேர்த்தனோம்னா, நம்மளுக்கு சில லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா, நம்மள யாராவது எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா? யாராவது கேள்வி கேட்டா நம்ம ஃபாலோவர்ஸே பார்த்துக்குவாங்க. அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா, இன்று காலம் மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லோருக்குள்ளேயுமே நெறைய பொய்கள் இருக்கு, போலித்தனம் இருக்கு. ஏன்னா, அது இல்லாம வாழ முடியாது. அதுவும் இந்தியா போன்ற சூழலில் வேறு வழி கிடையாது. ஸோ, நம்மள அறியாம சின்ன வயசுலேருந்தே அப்படி வாழ்ந்து பழகிட்டோம். இப்ப நம்மளுக்கே ஒரு சலிப்பு ஏற்பட்டுருச்சு. ஏன்னா, நமக்குள்ள இருக்கிற பொய்கள் தெரியும். இப்ப நம்மள நாடி ஒருத்தன் வர்றான்னா, அவன நம்மளால இயல்பாவே நம்ப முடியாது. ஏன்னா, நம்மள போல ஒரு பொய்யனா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்னா, சந்தேகத்தோடயே பார்ப்போம், சந்தேகத்தோடயே அணுகுவோம். இப்ப யாரும் எளிதில் நண்பர்கள் சேர்த்துக்க மாட்டாங்க. குடும்பத்திலயும் அண்ணன் தம்பிகளுக்கிடையே நல்ல உறவுகள் இருப்பது கிடையாது. பெற்றோர்கள், குழந்தைகளே யாரையும் நம்புறது கிடையாது. அப்புறம் என்ன ஆகும்? இப்ப யாரையுமே நம்ப மாட்டோம். அப்படியே தனித்து விடப்படுவோம். என்னதான் நம்ம சம்பாதிச்சு வச்சிருந்தாலும், சொத்து, சுகம் இருந்தாலும், நண்பர்கள்னு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கெல்லாம் என்ன பயன்? யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதனால தான் இப்படி இருக்கு வாழ்க்கை. அருமையான குறள் இருக்கு. "தன்னஞ்செறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னைச் சுடும்." ஸோ நாம என்ன நினைக்கிறோம்? பொய் சொல்றோம்னா, நம்மளுக்கு தெரியும், மத்தவனுக்கு தெரியாது. அதனால சாமர்த்தியம்னு நினைக்கிறோம். பொய் சொல்லும்போது முதல்ல ஒரு கிளுகிளுப்பா இருக்கும். ஏன்னா, நான் மத்தவன புத்திசாலித்தனமா ஆயிடுறோம் இல்லையா? ஸோ ஒரு சுவாரஸ்யத்த தரும். ஆனா, நாள்பட நாள்பட நமக்குள்ள பொய்களின் எண்ணிக்கை கூடிக்கிட்டே வரும்போது, அவற்றை கையாள்வது சிரமமாகி போயிடும். இப்ப எப்படின்னா, கஸ்டமர ஹேண்டில் பண்ணணும். ஒரு சின்ன கையேந்தி பவன் போலன்னு வச்சிருக்கோம். நாம ஒரே ஒருவர் தான் எல்லா வேலையும் பார்க்குறோம் அப்படின்னா, எவ்வளோ கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு தான் நம்மால தொழில நடத்த முடியும். ஸோ வர்றவங்க போறவங்கலாம் ஃபோன்ல ஆர்டர் போடுறாங்க. எனக்கு இது வேணும், அது வேணுங்கிறாங்கன்னு சொல்லி நானும் வாங்க வாங்கன்னு எல்லாத்தையும் சரின்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் நம்மால எல்லாவற்றையும் கையாள முடியாம போயிடும். அப்புறம் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் நம்ம கைவிட்டு போயிடுவாங்க. அப்போ இன்றைய வந்து நம்ம அது குறித்து ரொம்ப அ ஒரு கர்வத்தோட இருக்கலாம். நம்மளுக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை அதெல்லாம் ஈஸியா வந்து திரட்டிட முடியும். ஆனா நம்ம பேசுவது பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம நடிக்கிறோம்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்குவார்கள். கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சுனாலே கொஞ்சம் அ விலகி நின்று தான் கவனிப்பாங்க மக்கள். ஏன்னா, ஒரு ஒரு பொய்யன்ட்ட என்ன இருக்கும்? இப்பவே பொய் சொல்றான் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சொன்னானோ, எதிர்காலத்தில என்னென்னலாம் சொன்னானோ, எதுக்கு வம்பு? அப்படின்னு நெனப்பாங்க. அதே சமயம் முன்னரே சொன்னது போல முழுக்க முழுக்க பொய்ய ஒருவரால் சொல்ல முடியாது. ஸோ, அவரிடம் ஏதாவது உண்மை இருக்குமோ? அவர் உண்மையானவராக இருந்துட்டா அப்படின்னு ஒரு சந்தேகமும், கேள்வியும் இருக்கும். அப்போ ஒரு மாரி சந்தேகத்தோடயே, ஒரு விலகல் மனப்பான்மையோடையே கவனிப்பாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொது உலகில் பொது வாழ்க்கையில் இது நிகழுது. இப்ப தமிழர்கள பொறுத்தவரைக்கும், இந்தியர்கள பொறுத்தவரைக்கும் முதல்ல சந்தேகத்தோட அணுகுவாங்க. ஒன்ஸ் நம்பிட்டோம்னா, அப்புறம் கண்ண மூடிட்டு நம்புவோம். அப்புறம் வந்து ஆதாரங்கள எடுத்து குடுத்தாலும், ஒரு பொய்யர்னே சொன்னாலும், "அதனால என்ன?" அப்படின்னு நான் கேட்போம். இப்ப இதெல்லாம் அடிப்படையா வச்சு தான் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேரு ஊர ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. சாமியார்ன்னு வர்றவங்க முதல்ல நம்பவே மாட்டோம். கூட்டமே வராது. அப்புறம் கூட்டம் சேர்ந்துருச்சுன்னா, அவங்கள தொரத்தி அடிக்கவே முடியாது. ஸோ இது எல்லா இடத்துலயும் சொல்லலாம். நடிகர்கள், அரசியல்வாதிகள், இன்ஸ்டா பிரபலங்கள் எல்லோருக்கும் இது சொல்லலாம். இப்ப எல்லாரும் எவ்வளோ "காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ங்கிற" மாரி எவ்வளவுக்கு எவ்வளவு ஆளுக சேர்றாங்களோ, அவ்வளவுக்கு அளவு அவங்ககிட்ட இருந்து எண்ணத்த கறக்க முடியுமோ கறந்துட்டு காணாம போயிர்றாங்க. இப்ப இதெல்லாம் நாம தான் கவனிக்கணும். ஸோ பொதுவா நெறைய பேர் என்ன கேட்பாங்க, "நான் ஏன் இவ்வளோ வெளிப்படையாக இருக்கேன்? இவ்வளோ நெறைய பேசுறேன்?" அப்படின்னெல்லாம். இப்ப அதற்கு காரணம் என்னுடைய ட்ராமா தான். எல்லாத்துக்கும் நான் ட்ராமாவ சுட்டி காட்டுறேன்னு நினைக்கலாம். இப்ப எனக்கும் தெரியல. இதெல்லாம் அப்புறமா வந்து உளவியல் சிகிச்சை மூலமா தான் புரிந்து கொண்டேன். அவங்க சொன்னது என்னன்னா, சிறு வயதிலேயே நான் பொய்கள ரொம்ப கவனிச்சுட்டேன் அப்படின்னாங்க. அதாவது உள்ளுணர்வு மூலமா எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் ஒரு வேண்டப்படாத குழந்தைங்கிற எண்ணம்
என் குடும்பத்தினரிடம் இருந்ததுங்கிறத நான் உணர்ந்திருக்கேன் உள்ளுணர்வு மூலமாக. அப்போது அவங்க என் மீது பிரியம் காட்டும் போதெல்லாம் உனக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் எழும். இந்த பிரியம் என்பது உண்மைதானா? இப்போ உண்மையாக இருக்கலாம், நாளைக்கு இது பொய்யா மாறிடலாம் அப்படிங்கிறது போல் ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அதை பற்றின புரிதல் எனக்கு இல்லை. அது ஒரு விலகல் தன்மையை உருவாக்கி இருக்குது. அது கருவாகும் போதே இதெல்லாம் மனதுக்குள்ளே ஆழமாக பதிந்துட்டதுனால ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போதே ஒரு விலகல் மனப்பான்மையிலே தான் வாழ்ந்து வந்திருக்கேன்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒருத்தரை சந்திக்கிறோம், அவர் நல்லவர்னு நினைக்கிறோம், பழகுறோம். திடீர்னு அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பாராத ஏதோ ஒரு கமெண்ட் வருது, எதிர்பாராத விதமாக நடந்துக்கிறார் அப்படின்னா நம்ம உடனே ஒரு திடுக்கிடல் ஏற்படும் இல்லையா? அப்புறம் என்ன செய்வோம் யோசிச்சு பாருங்க. உடனே ஒரு கேள்வி எழும். இது உண்மையா? இவர் நடந்துக்கிட்டது சரிதானா? இவர் தான் சொன்னாரா? அப்படின்ட்டு. நம்மள் பலரும் பார்த்தீங்கன்னா என்ன செய்வோம் அப்படின்னா, நம்மளுக்கு அவரை பிடிச்சிருந்தது அப்படின்னா, உடனே அதுக்கு சாதகமாக தான் சிந்திப்போம். இல்ல ஏதோ தப்பு. நாம தான் தப்பா புரிஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உண்மையில ஒரு ஆழம் விட்டு பார்க்கலாம். நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்ட்டு. நம்ம அங்கேயே விலகி சென்றிருந்தோம் அப்படின்னா, அவங்க புரிஞ்சிருந்திருப்பாங்க. நாம அத சகஜமா எடுத்துக்கிட்டு, இல்ல நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னா, அவங்க நினைக்கலாம், "ஓ! இவங்களுக்கு நம்ம சொன்னது அவங்க ஒண்ணும் எதுவுமே எதிர்த்து சொல்லல. அப்போ ஒருவேளை அவங்களுக்கு இதில ஆர்வம் இருக்கோ என்னமோ?" இப்படியெல்லாம் சிந்திச்சு ஒரு மாரி கால்குலேட் பண்ணி கணக்கு போட்டு தான் இன்னைக்கு பலரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் வாழ்வது தான் வாழ்க்கைன்னு நம்மளுக்கு கத்துத்தரப்பட்டிருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இதில சாமர்த்தியம் மிக்கவர்கள், விரைவாக சிந்திக்கும் திறன் கொண்டவர்கள், மற்றவர்களை விட வேகமாக சிந்திச்சு, மற்றவர்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்றாங்க. தங்களுக்கு ஏற்ற விதத்தில் கட்டுப்படுத்திக்க கத்துக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் என்னை பற்றி வெளிப்படையாக சொல்வதற்கு காரணம் இதுதான். இதுதான் நான். இப்படி தான் நான் இருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதே சமயம் நாம் எப்போதுமே நம்மை பற்றி நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோங்கிறது முழுமையாக இருக்காது. ஏன்னா நமக்குள்ளே எவ்வளவோ இருக்கும். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்த முடியாது இல்லையா? என்னால் மீறிப்போனால் ஒரு சொல்ல ஒரு நேரத்தில் சொல்லலாம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு வார்த்தையாக தான் நம்மளை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம எவ்வளவு தான் வார்த்தையாக நம்மளை வெளிப்படுத்தி கொண்டாலும் அது முழு உண்மையாக இருக்காது. அதனால தான் நான் வேறு இடங்களில் சொல்லியிருக்கேன். நாம் மனிதரை அருகில் இருந்து கவனிக்கணும், முழுமையாக அவதானிக்கணும். அவருடைய உடலில் இருந்து வரும் எனர்ஜியை கவனிக்கணும். ஒரு சொல்லை மட்டும் வைத்து நம்பிடக்கூடாது. அவர் சொல்லும்போது அவருடைய முகத்தில் ஏற்படும் அந்த பாவனைகள், அவருடைய உடல் எப்படி அந்த எனர்ஜி வெளிப்படுது, இதெல்லாம் வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது உண்மையா பொய்யான்ட்டு. அதே மாதிரி மேடையில் ஒருத்தர் பயங்கரமாக பேசிட்டு போயிடலாம். அது உண்மையாக இருக்கலாம் அந்த கணத்தில். அப்புறம் பேசி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கார், அதுவும் அவர் தானே. ஸோ இதெல்லாம் கவனித்து தான் ஒருவர் சொல்வது உண்மையா, ஒருவர் உண்மையாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறாரா இல்லையான்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போ ஒருத்தர் ஏமாத்துறது, இன்னொருவரை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும் நம்ம பொய் சொல்கிறது கிடையாது. நம்ம பொதுவாகவே ஒரு ஜாலியாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் பொய்னா. ஒரு ஒயிட் லைஸு, ஸ்வீட் லைஸ்லாம் சொல்லுவோம். அதுவும் குறிப்பாக பெண்களிடம் இது மிகவும் அதிகம். சும்மா அப்படியே பொழுதுபோக்குக்காக சிரிக்கிறது, ஏதாவது வம்பு வாங்கிறது. அதுவும் இன்று படித்த பெண்கள் அதிகமாயிட்டாங்க. அவங்களுக்கு நிறைய புத்திசாலித்தனம் கூட, சுதந்திரம் அதிகம். ஸோ ஒரு கட்டுப்பட்டித்தனமெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாயிருச்சு. இன்றைக்கி ஒருத்தன் பொய் சொல்ல தெரியல அப்படின்னா வாழவே தெரியல அதவங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. இதெல்லாம் நல்லாயிருக்கும் இளமையாக இருக்கும்போது. நம்ம வயதாகும்போது வாழ்க்கை குறித்த புரிதல் கூடும்போது தெரிய வரும். ஏன்னா பொய் சொல்லி வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை நம்புவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இன்றைய நாம் பலரும் பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த ஊரை விட்டு வேறு மாநிலங்களில், வேறு நாடுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அங்கே தெரியும் நண்பர்கள் மிகவும் குறைவாக தான் இருப்பாங்க.
நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கும் ஒரு வெளிப்படையான தன்மையுடன், ஒரு நம்பிக்கை உணர்வுடன் யாரும் யாரையும் அணுக மாட்டாங்க எளிதில். இப்போ அந்த போன்ற சூழலில் நாம் உண்மையாக இருப்பது, நேர்மையாக இருப்பது மிகவும் முக்கியம். நம்ம அங்கே பொய்யர்னு தெரிய வந்துருச்சுன்னா அப்புறம் நம்மளை துளியும் மதிக்க மாட்டாங்க. இப்போ வெளிநாடுகளில் இந்தியர்களை அதிகமாக மதிக்காத காரணமே அதுதான். ஏன்னா இந்தியர்கள் பொதுவாக கவனித்து பார்த்தீங்கன்னா, தங்களை எப்போதுமே உண்மையாக நேர்மையாக வெளிப்படுத்தி கொள்ள மாட்டாங்க. இன்னொருவரை பார்த்து அவரிடமிருந்து என்ன எனர்ஜி வெளிப்படுதோ, அவர் எப்படிப்பட்ட மனிதரோ அதற்கேற்றாற் போல தான் தங்களை வெளிப்படுத்தி கொள்வார்கள். அவர் பெரிய பிரபலமாக இருந்தால், சார் நான் என்ன சார் சாதாரணமான ஆள் அப்படிம்பாங்க. அதே அவர் ஒரு சாதாரணமான மனிதராக இருந்தால், இங்கே வா அப்படிம்போம். ஸோ இதெல்லாம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் இவ்வளோ விரிவாக பேசுவதற்கு காரணம் என்னன்னா, பொய் சொல்லும்போது அதை நாம் உணர முடியும். ஒரு பொய் கூடும் திறன் கொண்டவர் ஒருவர் உண்மையாக இருக்க முடியாது இல்லையா? அப்போ ஒரு ஆபத்து. அப்போது நம்முடைய உடனே என்ன ஆகும்னா, எதிர்த்து போரிடுவதற்கு தயார் செய்து கொள்ளும், இல்லை அங்கிருந்து ஓடுவதற்கு தன்னை தயார் செய்து கொள்ளும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அட்ரினலின் அது நம்ம உடலை இறுக்கமடைய செய்யும். நம்ம ஓடும்போது அட்ரினலின் சுரக்கும், கோவப்படும்போது அட்ரினலின் நிறைய சுரக்கும், பதற்றமானோம்னா அட்ரினலின் சுரக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடம் உங்களுக்கு பிடிக்கலை, நீங்கள் அங்கே பாதுகாப்பாக உணரலை அப்படின்னா உடனே ஒரு உடலுக்குள்ளே ஒரு அன்னீசினஸை உணர்வீங்க. ஒருவர் பொய் சொல்கிறான்னா உடனே நம்ம அதை உடலில் உணர முடியும். இது பெண்கள் நன்றாகவே உணர்வார்கள். ஏன்னா பெண்களுக்கு இயல்பாகவே தங்களை குறித்த ஒரு பாதுகாப்புணர்வு அதிகம். அவங்க எப்போதுமே ஆழ்மனம் மற்றவர்களை கவனிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாற்றங்களை அவர்களால் எளிதில் உணர முடியும். அதனால தான் பெண்கள் நம்ம நினைக்கிறோம் மன உறுதியற்றவர்கள்னு நினைக்கிறோம். ஏன்னா அவர்கள் அந்த மாற்றத்தை அவதானிக்க முடியும் எளிதாக. ஸோ இது மென்மையான மனம் கொண்டவர்கள், எம்பத்துகள், ஹெச்எஸ்பி என்று அழைக்கப்படும் அதிநுண்ணுணர்வு கொண்டவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே இது உணரும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். இப்போ அவர்கள் பார்த்திங்கன்னா பொய் சொல்ல முடியாது, பொய்யான ஒரு சூழலை எதிர்கொள்ள முடியாது. அதனால் அவர்கள் பலரும் மென்மையான மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதனாலேயே கேலி செய்யப்படுவார்கள், கிண்டல் செய்யப்படுவாங்க. இது கூட தெரியல, இது கூட செய்ய முடியல அப்படின்னெல்லாம். இப்போது இதெல்லாம் நாம் தான் கவனிச்சிக்கணும். ஏன்னா நம்ம மற்றவங்களை கட்டுப்படுத்த முடியாது, மற்றவங்க உண்மையாக இருக்கணும்னு சட்டம் போட முடியாது. அப்படி சட்டம் போடும் திறன் கொண்டவர்களே எவ்வளோ பொய் சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கவனிச்சுட்டு நம்ம என்ன உணர்கிறோம் அப்படின்னு பார்த்து போலியான சூழலில் வாழ்வதை நாம் தவிர்க்கணும். ஏன்னா அது தேவையில்லாமல் உடலுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும். முடிந்தளவு நம்மால் இயன்ற அளவுக்கு பொய்களை குறைத்து கொண்டு உண்மையாக நேர்மையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இது என்றைக்காவது நம்ம தொடங்கியே ஆகணும். எவ்வளோ விரைவாக தொடங்குகிறோமோ அவ்வளவு நல்லது, நமக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி. மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.